பொல்லாதவர்களின் கூட்டம் இயேசுவை வளைந்து கொண்ட போது அவருக்கு உதவாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஏன்? யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அப்பொழுது சகோதரர்கள் எல்லாம் அவரை விட்டு தூர போனாங்க. அவருக்கு அறிமுகமானவர்கள் அந்நியராய் போனாங்க. அவருடைய சொந்தக்காரங்க விலகி போனாங்க. சிநேகிதர்கள் மறந்து விட்டாங்க. அவருடைய வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளும் அவர் அந்நியராய் எண்ணினாங்க. பார்வைக்கு பரதேசியை போல இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பார்க்கிறோம். ஜனங்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அவரை எதுவும் இன்டர்வியூன் பண்ணல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதுவும் அவங்க வரல. இதற்கு 3 காரணங்கள் பார்க்கணும். ஒன்று, முதல்ல ரோம அரசாங்கம் இதை செய்யறாங்க. ஸோ இவங்க அவங்களுக்கு அந்த அரசாங்கத்திற்கு பயந்து இவங்க அதை ஒன்றும் பண்ண முடியாம வெறுமனே அப்சர்வர்ஸா இருந்தாங்க. 2வது பார்க்கலாம், மாப் சைக்காலஜி. எப்பவுமே ஒரு கூட்டம் ஒரு கண்ணோட்டத்தோட இருக்குது அப்படின்னா எல்லாரும் அந்த கூட்டத்தோட தான் சேருவாங்க. தனியா வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி உதவி செய்கிறதற்கு யாரும் வரமாட்டாங்க. அது 2வது காரணம். 3வது, அவங்களுடைய மனக்கண்கள் குருடா இருந்துச்சு. ஆவிக்குரிய குருட்டாட்டம் தான். ஜீசஸே அதுக்கு தான் நின்று வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்ற வசனத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வந்து அங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்க ப்ரே பண்றதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். நமக்கு தெரியும் இது ரைட்டுன்னு, ஆனா செய்யாம இருந்தா அது பாவம். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரிக்க வேதம் சொல்லுது. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் வாயை தரன்னு சொல்லி சொல்லுகிறது. சோ இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில இப்படி அவரை சைலண்டா அப்சர்வ் பண்ணி அவருக்கு வெறுமனை வாட்சர்ஸா இருந்ததுக்கு அதுல இருந்து இன்றைக்கு மனித இனம் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னா, நாம இனி மனிதருக்கு பயப்படுகிறது பயம் தேவையில்லை. அவருடைய மரணம் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண கூடாதுன்றாங்க. ஆனா பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தைரியமாய் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறதே அப்படின்னு ஒரு தைரியம் வருகிறது. அடுத்து வேதம் கிளியரா சொல்லுது, போதும் நீங்க கூட்டத்தோடலாம் வேஷம் போடாதீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் செய்யுங்க, உங்களுடைய மைண்ட் ரெனியூ ஆயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. தேவ சித்தத்தை நாடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3வது, நமக்கு ஆவிக்குரிய குருட்டாட்டம் போகுது. எந்த மனக்கண் நமக்கு குருடா இருந்துச்சோ சிலுவைக்கு பிறகு இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கல்வாரி சிலுவை திக்கற்றவர்களுக்காக பேசவும் குருடருக்கு உதவும் நம்மை அழைக்கிறதா அல்லது சும்மா நின்று வேடிக்கை பார்க்க சொல்லுகிறதா? ஜெபம். மனிதரின் உதவியையும் நாடாமல் நன்றியற்ற நியாயமற்ற மனித சமுதாயத்தில் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அதே சமுதாயத்தை நாங்கள் ஜெயித்து மேற்கொள்ள செய்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உமக்காக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.